அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல் ஜே பேபி திரைப்படத்தின் திரை விமர்சனம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். மாறன் வீட்டுக்கு வரும் போலீஸ் ஏட்டு அவரை ஸ்டேஷனுக்கு உடனே வரும்படி கூறுகிறார். அதே போல ஷேர் ஆட்டோ ஓட்டும் தினேஷுக்கு போன் வருகிறது. அவரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்கிறார்கள். என்னமோ ஏதோ என்று அவர்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றால் உங்க அம்மா எங்கே என்று இன்ஸ்பெக்டர் கேட்கிறார். சகோதரி வீட்டில் இருக்கிறார் என்று பதில் சொன்னதும் விசாரிக்க சொல்கிறார். இரு சகோதரிகள் ஒரு சகோதரர் வீட்டுக்கு செல்போனில் தொடர்பு கொண்டு விசாரித்த பிறகு அவர்களின் வீடுகளில் அம்மா இல்லை என்பது தெரிய வருகிறது. அப்படி என்றால் உங்க அம்மா இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியவில்லையா என்று திட்டும் இன்ஸ்பெக்டர், பிறகு உங்கள் அம்மா கொல்கத்தாவில் உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பதாகவும் அங்கு அவரை ஒரு தமிழர் கொண்டு போய் விட்டிருப்பதாகவும் உடனே போய் அழைத்து வாருங்கள் என்று கூறுகிறார். அவரை போலீஸ் ஸ்டேஷனில் விட்ட தமிழரின் எண்ணையும் கொடுத்து உதவுகிறார். மாறனும் தினேஷும் அண்ணன் தம்பிகள் பேசிக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு சகோதரிகள் மனைவிகள் பணம் கொடுத்து இருவரையும் அனுப்பி வைக்கிறார்கள். இருவரும் ரயிலில் பயணம் செய்து கொல்கத்தாவை அடைந்து இன்ஸ்பெக்டர் கொடுத்த தமிழர் எண்ணை தொடர்பு கொண்டு அவரை வரவழைத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு செல்கிறார்கள். துர்கா விழா நடைபெறுவதாலும் ஒரு கொலை விசாரணை நடைபெற்று வருவதாலும் போலீஸ் ஸ்டேஷனில் வைத்துக் கொண்டிருக்க முடியாது என்று பேபியை, அதாவது இவர்களின் அம்மா ஊர்வசியை ஹோமுக்கு அனுப்பிய தகவலை சொல்கிறார் அங்கு உள்ள இன்ஸ்பெக்டர். தொலைவில் உள்ள ஹோமுக்கு இரவில் போக முடியாது என்பதால் மறுநாள் காலையில் செல்ல முடிவு செய்து இரவு ஓரிடத்தில் தங்கி மறுநாள் ஹோமுக்கு சென்றால் அன்று ஞாயிறு விடுமுறை என்பதால் யாரும் பார்க்க அனுமதி இல்லை என்று மறுநாள் அவர்களை வர சொல்லி விடுகிறது அந்த நிர்வாகம். வேறு வழி இல்லாமல் வேறு ஒரு இடத்தில் தங்கி மறுநாள் சென்றால் அங்கு அவரது அம்மாவை காணவில்லை என்று கைவிரிக்கிறார்கள். அப்படி என்றால் அவரது அம்மாவுக்கு என்ன ஆனது, அவரை கண்டுபிடிக்க அவர்கள் என்னென்ன முயற்சிகள் செய்தார்கள், அவரது அம்மா ஏன் கொல்கத்தாவுக்கு வந்தார் போன்ற பல கேள்விகளுக்கு மீதி படம் பதில் சொல்கிறது. இந்த படத்தை மற்ற படங்களுடன் ஒப்பிட முடியாது. இது தாய் பற்றிய நல்ல எண்ணத்தை உருவாக்கக்கூடிய படம். பிள்ளைகளின் நடவடிக்கைகளால் தாயின் மனம் எப்படி பாதிக்கப்படுகிறது, அவரது மனப்போராட்டம் அவருக்கு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துகிறது, மனச்சிதைவுக்கு ஆளான பிறகு அவர் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை மனதில் ஓங்கி அடித்து புரிய வைக்கிறார் இயக்குனர் சுரேஷ் மாரி. படத்தின் தொடக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரவழைத்து அம்மாவை பற்றி விசாரிக்கும் போதுதான் மாறனும் தினேஷும் அண்ணன் தம்பிகள் என்று தெரிய வரும். அவர்கள் பேசிக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் ரயிலில் போகும்போது பிளாஷ்பேக் மூலம் அவர்களது திருமணம் என்று தெரியும் போது அது நகைச்சுவையாகவும் கலாட்டாவாகவும் இருந்தாலும் மாறன் மீது பரிதாபம் ஏற்படுகிறது. மாறனின் திருமணத்தன்று மணப்பெண் ஓடி போவதும் அதனால் அவருக்கு ஏற்படும் அவமானம், அந்த மணப்பெண்ணின் தங்கை அவமானப்படுத்தி பேசியதும் மறக்க முடியாமல் இருக்கும்போது அந்த தங்கையை தினேஷ் திருமணம் செய்து கொண்டு வந்து நிற்கிற போது ஏற்படுகிற வலி, அண்ணன் தம்பி பிரிவு, தாயின் வேதனை, இவர்கள் ஒற்றுமை இல்லாமல் இருந்ததால் வீடு ஏலம் என எல்லாமும் தாய்க்கு நோயாய் மாறி, இப்படி ஒவ்வொரு காட்சியையும் பிளாஷ்பேக்கில் நகைச்சுவையுடன் விவரித்து சொல்லி நம்மை கதையுடன் ஒன்ற வைத்து அழைத்து செல்கிறார் இயக்குனர் சுரேஷ் மாரி. அம்மாவின் அருமை பெருமையை உணர்த்தும் பேபி என்கிற பாத்திரத்தில் ஊர்வசி அம்மாவை எப்படி மதிக்கணும், அவங்களை எப்படி புரிஞ்சுக்கணும், அவங்க மனம் தளர்ந்து விடக் கூடாது, அறிவுரை சொல்வதற்கு கூட நாம தகுதி இல்லாதவளா ஆகிவிட்டோமோ என்று அவங்க எண்ணக்கூடாது என்கிற பாத்திரத்தில் வாழ்ந்திருக்கிறார். அதில் அன்பு, கருணை, அழுகை, கோபம், நகைச்சுவை, தெனாவட்டு, இன்னசென்ட் என எல்லா ஏரியாவும் இருக்கிறது. அதில் தனது சிறப்பான நடிப்பால் இதயத்தை தொடும் பேபியாக வாழ்ந்திருக்கிறார் ஊர்வசி. மனநோயாளியாக நடந்து கொள்ளும் போது ஒரு நகைச்சுவை நடிகையாகவும் உயர்ந்து நிற்கிறார். உணர்ச்சிகரமான காட்சிகளில் ஒரு தாயாகவும் அழ வைத்திருக்கிறார். அவரது சிறந்த நடிப்பு இந்த படத்திற்கு ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த படத்தில் முதல் திருமணம் நின்று போனதால் அவமானத்தை அனுபவிக்கும் மூத்த மகனாக செந்தில் என்கிற பாத்திரத்தில் மாறன் நடித்திருக்கிறார். குடித்துவிட்டு இரவில் புலம்பும் பாத்திரம் அது. அதை நேர்த்தியாகவும் பாராட்டும்படியாகவும் செய்திருக்கிறார். இதுவரை ஒரு நகைச்சுவை
முன்னணி நடிகராக நமக்கு அறியப்பட்ட மாறன் இந்த படத்தின் மூலம் குணச்சித்திர நடிகராகவும் உயர்ந்து நிற்கிறார். அவருக்கே உரிய கவுண்டர் டயலாக்கும் சிரிக்க வைக்கிறது. ஊர்வசியின் பொறுப்பான பாசமுள்ள இரண்டாவது மகன் சங்கராக தினேஷ் நேர்த்தியான பாராட்டும்படியான நடிப்பை வழங்கியிருக்கிறார். பொது இடத்தில் மானத்தை வாங்கும் அம்மாவை அடிக்க பாயும் போதும் அண்ணனிடம் தனது காதலையும் கல்யாணத்தையும் கஷ்டத்தையும் சொல்லி அழுகின்ற போதும் மனதில் நிற்கிறார். கொல்கத்தாவில் உதவும் மூர்த்தி பாத்திரத்தில் நடித்திருப்பவர் மனமுழுக்க நிற்கிறார். அவரது வேலை பளுவுக்கு நடுவே இவர்களுக்கு உதவுவது போலீஸ், ஹோம், வக்கீல், கோர்ட் என்று அலைவது என்று அவரது பாத்திர படைப்பும் அவரது மிகையில்லாத நடிப்பும் மனதை தொடுகிறது. ஊர்வசியின் இன்னொரு மகன், மகள்கள், மருமகள்கள் என பலரும் அந்த பாத்திரமாகவே வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த படத்தில் வரும் ஒவ்வொரு பாத்திர படைப்பும் அதில் நடித்தவர்களும் அந்த பாத்திரத்திற்கான நேர்மையை செய்திருக்கிறார்கள். ஒரே ஒரு காட்சியில் வரும் மனநல ஆயம்மா கூட ஒரிஜினல் அட்ரஸ் தானே கொடுத்திருக்க, தப்பான அட்ரஸ் சில பேர் கொடுத்துட்டு போயிடுறாங்க, சௌரியமான பிறகு கூட அவங்களால போக முடியல என்று சொல்கின்ற காட்சியில் அவரது நடிப்பின் மூலம், வசனத்தின் மூலம் நெஞ்சை விம்ம வைக்கிறார். இந்த படம் ஒரு பயண கதையாக அமைந்திருக்கிறது. இதனால் சென்னையிலிருந்து ஹவுரா ரயிலில் நம்மை கொல்கத்தாவுக்கு அழைத்து சென்று அங்குள்ள தெருக்கள், போலீஸ் ஸ்டேஷன், நதி என பல இடங்களை சுற்றி காட்டி அங்கு வாழ வைத்து, நெகிழ வைத்து, அழ வைத்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர் ஜெயந்த் சேதுமாதவன். கதையை மீறாத அவரது ஒளிப்பதிவு படத்திற்கு மிகப்பெரிய பலம். ஒரு நூல் பிடித்தார் போல காட்சிகளை எடிட்டிங் என்பதே தெரியாத அளவுக்கு செய்திருக்கிறார் எடிட்டர் சண்முகம் வேலுச்சாமி. அவரது திறமையை இந்த படம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. உருக வைக்கும் காட்சிகளில் கண்களில் கண்ணீரை வரவழைக்கும் இசையை கொடுத்து மனதில் தாயின் அன்பை உணர்த்தி கொண்டே இருக்கிறார் இசையமைப்பாளர் டோனி பிரிட்டோ. இவரும் படத்தோடு நம்மை ஒன்ற வைக்கிறார். இந்த படத்தின் கதை நிஜ வாழ்க்கை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது என்று முடிவில் பதிவு செய்திருக்கிறார் இயக்குனர் சுரேஷ் மாரி. நம்மை பெற்று பார்த்து பார்த்து வளர்த்து ஆளாக்கிய தாயை, தாயின் தியாகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசி காலத்தில் என்ன காரணத்தினாலோ மனநலம் பாதிக்கப்பட்டால் யார் கவனிப்பது, யார் சுமப்பது என்று போட்டி போட்டுக்கொண்டு அவரை தவறவிட்டால் நமக்குள் இருக்கும் மனிதம் மன்னிக்காது. அந்த மனிதத்தை நம் நினைவுகளுக்கு ஞாபகப்படுத்தும் படமாக இந்த படத்தை கொடுத்திருக்கிறார் இயக்குனர் சுரேஷ் மாரி. இவருக்கு இது முதல் படமாம். தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல படைப்பாளி கிடைத்திருக்கிறார். அவரை வரவேற்போம், வாழ்த்துவோம். அதே போல இயக்குனர் ப. ரஞ்சித் பல திறமையான படைப்பாளிகளை தனது தயாரிப்பு மூலம் தமிழுக்கு தந்திருக்கிறார். அவரது படைப்பு பட்டறையிலிருந்து இந்த இயக்குனரும் இந்த படைப்பும் வந்திருக்கிறது. நல்ல படங்களை வரவேற்கும் ரசிகர்களுக்கு இந்த படம் யதார்த்தமான எளிமையான படைப்பு. கண்டிப்பாக ரசிக்கலாம், கொண்டாடலாம். என்ன நேயர்களே, ஜே பேபி திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொண்டீர்களா? சரி, தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு.